அன்னைக்கு நம்ம யுவராஜ் சிங்கும் தல தோனியும் மொத்த இங்கிலாந்து டீமை ஓட விட்டுருப்பாங்க. இந்த மேட்ச் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரியா 2017ல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு ஓடிய மேட்ச் நம்ம இந்தியால நடந்துச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருப்பாங்க. அப்போ ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸா களத்துல இறங்கின KL ராகுல் வெறும் 5 ரன்லயும் சிக்கர் தவான் வெறும் 11 ரன்லயும் அவுட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஒன் டவுன்ல இறங்கின விராட் கோலி வெறும் 8 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அந்த சமயத்துல ஆரம்பமே நமக்கு அட்டகாசமா அமைஞ்சிருச்சு. இந்தியாவை ஈஸியா டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச் அதிரடியா வின் பண்ணிரலாம் தான் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதான் அன்னைக்கு நடக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியா கண்டி பேட்டிங் ஆட வந்தது 2 பேட்ஸ்மேன் கிடையாது, 2 கேங்ஸ்டர்ஸ். ஒருத்தர் நேம் யுவராஜ் சிங், இன்னொருத்தர் நேம் MS தோனி. இதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல ஒரு சைடு நம்ம யுவராஜ் சிங் பவுண்டரிகளை பறக்க விட்டுருப்பாரு, இன்னொரு சைடு நம்ம தல தோனி சிக்ஸர்களை செதற விட்டுருப்பாரு. அதாவது யுவராஜ் சிங் மட்டும் அந்த மேட்ச்ல 3 6 21 4னு மொத்தமா 150 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நம்ம தல தோனி அந்த மேட்ச்ல 6 6 10 4னு மொத்தமா 134 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச்ல இந்தியாவோட மொத்த ஸ்கோரே 381 ரன்ஸ் இருக்கும். அதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்ச ஸ்கோர் மட்டுமே 284 ரன்ஸுங்க. அன்னைக்கு இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்குங்க.